ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா உருவகணி. ஏற்கனவே நம்ம ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணிலாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி உருவகணி பார்க்கலாம். இப்போது ஓமை அணிக்கும் உருவகணிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். தேன் போன்ற தமிழ், இது ஓமை அணி. தமிழ் தேன், இது உருவகணி. இப்போ எதனால் அதை உருவகணின்னு சொல்கிறோம்? ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னும் வந்தால் அதுதான் உருவகணி. இப்போது நம்ம எதை கம்பேர் பண்ணுறோமோ அதுதான் ஓமை. இப்போ நம்ம தேனை தான் கம்பேர் பண்ணுறோம். தேன் போன்ற தமிழ், அப்போனா தேன் தான் ஓமை. இங்கே எப்படி வந்திருக்கு? ஓமை பின்னும் ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் வந்தால் அதுதான் உருவக அணி. இப்போது இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை அணி. ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று அல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூடுவது என்னது? உருவகணி. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதை பாருங்களேன். இதை கொடுத்துட்டு கேட்பாங்க, இது என்ன அணின்னு கேட்பாங்க. இந்த வரிகளை கொடுத்துட்டு கரெக்டாக போட்டுடணும். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீக்குவே என்று. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? பூமியை அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரவனை சுடராகவும் உருவகப்படுத்தியிருக்காங்க. இந்த லைன்ஸை கொடுத்துட்டு கேட்பாங்க, இது என்ன அணின்னு. ஃபஸ்ட்டு 2 லைனை கொடுத்துட்டு கேட்பாங்க, நம்ம கரெக்டாக போட்டுருணும். இது உருவக அணி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏகதேச உருவக அணி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.